பரமக்குடி, ராமநாதபுரம், மரக்காணம், புதுச்சேரி பிரிவுகளில் 4 வழி சாலைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அமிர்த பாரத ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி சந்திப்பு, காரைக்குடி சந்திப்பு, திருவாரூர் சந்திப்பு, மொரப்பூர், பொம்மிடி ஆகிய 8 ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைக்கிறார். சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர் இடையே 4வது வழித்தடத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பின்னர் மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சுவாமி தரிசனம் செய்கிறார். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள சைதா கடல் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டைம்ஸ் சதுக்கத்தில் ஏராளமான போராட்டக்காரர்கள் கூடி கொலம்பஸ் வட்டம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது ஏராளமான பொதுமக்கள் கைகளில் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் பேசிய அவர், போரின் விளிம்பிலிருந்து பிராந்தியத்தையும் உலகையும் மீட்டெடுக்க உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மோதலை தடுக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஐநா சபை உட்பட சர்வதேச சட்டத்தை மீறிய நடவடிக்கை என்று குட்ரஸ் குற்றம் சாட்டினார். மத்திய கிழக்கில் போர் சூழல் எதிரொலியாக விமான போக்குவரத்து இடையூறுகள் மற்றும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை விமான நிலையத்தில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமானங்கள் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு நாளை முதல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் நிகழ்கல்வியாண்டுக்கான +2 பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வை பள்ளி மாணவர்கள் 7,99,692 பேர், தனித் தேர்வர்கள் 27,783 பேர் என மொத்தம் 8,27,475 பேர் எழுத உள்ளனர். +2 வகுப்பில் 7,465 மாணவர்கள் ஸ்கிரைப் உதவியுடன் தேர்வு எழுத உள்ளனர். பொது தேர்வு எழுத 281 சிறைவாசிகள் பதிவு செய்துள்ளனர். இதற்காக 3,412 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நம் தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது, நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது பிறந்த நாளை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், உழைப்பை தவிர வேறொன்றும் அறியேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது காணும் இந்நாள் வரை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என செயலாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருப்பதாக கூறியுள்ள அவர், தனி குணம் கொண்ட தமிழர் தலை நிமிர்ந்து வாழ்கின்றனர் என்றும் பதிவிட்டுள்ளார். மார்ச் மாதத்திற்கான வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 29 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1929 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதம் 50 ரூபாய் உயர்ந்த நிலையில் இம்மாதமும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வீட்டு உபயோகத்திற்கான 14 கிலோ எடை கொண்ட சமையல் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. 2026 IPL கிரிக்கெட் லீக் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அணி கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், தோனி உள்ளிட்ட வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் முடிவடைந்த பின்னர் 2026 IPL கிரிக்கெட் லீக் தொடங்க இருக்கிறது. இதற்காக 10 அணிகளும் தயாராகி வருகின்றன. T20 உலகக்கோப்பைக்கான அணியில் இடம் பிடித்துள்ள வீரர்கள் தொடர் முடிவடைந்த பின்னர் IPL அணியின் முகாம்களில் பங்கேற்பர். இந்நிலையில் சென்னை அணி கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட், தோனி, சர்ஃப்ராஸ் கான் உள்ளிட்ட வீரர்கள் சென்னை வந்தடைந்துள்ளனர். இது தொடர்பான வீடியோவை சென்னை அணி வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது.